போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மை நம்முடைய இருதயத்தில் நிலையாக நாட்டப்பட வேண்டும். ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் விசுவாசம். ஆனபடியால் இந்த வேத வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நிலையாக நாட்டப்பட்டு அடிக்கடி அதை ஞாபகப்படுத்தி அதை அடிக்கடி விசுவாசித்து தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த அருமையான விசுவாசத்தை எங்களுக்கு தந்த எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்றைக்கும் ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படி இருக்க நாங்கள் ரோமர் 8:9 பொழுது போவோம். ரோமர் 8:9 வேத வாக்கியத்தை பார்ப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவன் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மறுபடியும் திருப்பி வாசிக்கிறேன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவன் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், கிறிஸ்துவன் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்படி இருக்க இந்த ரோமர் 8:9 இன்னும் கொஞ்சம் சரியான முறையில் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் இருக்கிற மாதிரி, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இருக்கிற மாதிரி மொழிபெயர்க்கிறதா இருந்தால் இப்படி அதை நாங்கள் சொல்லலாம். நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருந்தால் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். இப்பொழுது எவனாகுதல் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதிருந்தால் அவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டு கிடக்கிறது. அப்போ ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து சரியானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வேத வாக்கியம் தமிழில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. தவறானதை நாம் எடுத்துக்கொள்வோமாயிருந்தால் மத்தேயு 4:4 நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை சரியான முறையிலே இல்லாவிட்டால், சரியான வார்த்தை அவருடைய வாயிலே இருந்து வெளிப்பட்ட வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் பிழைக்க மாட்டோம் என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் இதனை சரியான முறையில் நாம் அறிந்து புரிந்து அதனை விசுவாசிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம்.
அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இதோ என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து அவர்களை அபிஷேகிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிற அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ இந்த வேத வாக்கியத்தில் ரோமர் 8:9 சொல்லப்பட்ட, தமிழில் சொல்லப்பட்டதையும் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டதைத்தான் நான் தெரிவு செய்கிறேன். நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருந்தால் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். இப்பொழுது எவனாக கிறிஸ்துவன் ஆவி இல்லாதிருந்தால் அவன் அவருடையவன் அல்ல. அப்போ தெளிவாக என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இப்பொழுதே நீ அதை திருத்திக்கொள், நாளைக்கு என்று சொல்லி நீ மினக்கிடக்கூடாது. இப்பொழுதே கிறிஸ்துவின் ஆவி உன்னில் இருக்கத்தக்கதாக நீ என்ன செய்ய வேண்டும் என்றதை அறிந்து உடனடியாக நீ இப்பொழுதே கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொள் என்று சொல்லி இந்த ரோமர் 8:9 சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக இறுதியில் நாங்கள் குறிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் ஆராய்ந்தோம். அது என்னென்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் முற்று முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் இருக்காவிட்டால் நாம் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபடுகிறோம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய விசுவாசம் முற்று முழுதுமாக இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திராவிட்டால் நாம் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபடுகிறோம். அப்போ ஆவித்தனம், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், விசுவாசி ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபடுவானாயிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்வதில்லை என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம், இவர்கள்தான் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்களார், அதாவது ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபடுகிற கிறிஸ்தவர்கள் அதில் தொடர்ச்சியாக ஈடுபடுவார்களாக இருந்தால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்களாக அவர்கள் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இருப்பார்கள் என்றதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்களில் வேறு ஒரு ஆவி நிச்சயமாக செயற்படுவதுண்டு. அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாது. இதுதான் இன்றைய நிலைமை. கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிற பரிதாபகரமான நிலைமை இதுதான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லையா இருந்தால் வேறொரு ஆவி நிச்சயமாக ஒரு விசுவாசியில் செயல்படும். அந்த ஆவியை பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 11:4 வேறொரு ஆவி என்று சொல்லியிருக்கிறார். அந்த வேறொரு ஆவி அசுத்த ஆவி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது கேட்பதற்கு வேதனையாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொற்ப காலத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசிக்காமல் தங்களுடைய விசுவாசத்தை வேறொன்று குத்தி சிதறிப்பதனால கிறிஸ்துவின் ஆவி அவர்களில் இல்லாமல் போக
அசுத்த ஆவி, வேறொரு ஆவி கிறிஸ்தவர்களில் வந்து இருக்கிறத கேட்பதே வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்களில், எண்ணிக்கைக்கு அடங்காத கிறிஸ்தவர்களில் இந்த நிலைமை இருக்கின்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த விசுவாசத்தில் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் வேறு ஒன்றுமல்ல, இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை முற்றுமுழுதுமாக விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திராமல் வேறு எதனையும் விசுவாசிப்பதே இந்த இக்கட்டுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேணும். இவர்கள் மாம்ச சிந்தை உடையவர்களும் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய சிந்தை இல்லாமல் மாம்ச சிந்தை உடையவர்களாகவும் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்களுடைய திட்டங்களையும் அவர்களுடைய கெட்டித்தனங்களையும் ஒரு பொழுதும் தேவன் பாவிப்பதில்லை என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் விசுவாசிப்பதற்கு பதிலாக அறிக்கை இடுதலிலும் அந்தகார சக்திகளை அடையாளம் காண முடியாமல் அந்தகார சக்திகளோடு இணைந்து மாம்சத்தில் போராட்டம் நடத்துவதனால தம்முடைய காலத்தை வீணாக செலவழிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய சபைகளில் உள்ள போதகர்கள் தாம் கிறிஸ்துவின் அன்பை உபதேசிப்பதாகவும் அதற்காகவே தாம் அழைக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். கிறிஸ்துவின் அன்பு. ஆனால் இவர்களுடைய சபைகள் கிறிஸ்துவின் சிலுவை அறவே போதிக்கப்படுவதில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த மாதிரியான சபைகளில் கிறிஸ்துவின் சிலுவை அறவே போதிக்கப்படுவதில்லை, அது உபதேசிக்கப்படுவதே இல்லை. அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை உபதேசிக்காமல் இவர்கள் எப்படி கிறிஸ்துவின் அன்பை உபதேசிக்கிறார்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுத்தப்பட்டது சிலுவையிலேயே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையிலேயே இந்த பாவியான மனுஷன் மேல் கிறிஸ்து தன்னுடைய அன்பை செலுத்தின முறையை சிலுவையில் தான் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிலுவை உபதேசிக்கப்படாமல் எப்படி இந்த போதகர்கள் கிறிஸ்துவின் அன்பை போதிக்கிறார்கள் என்பது ஆச்சரியத்துக்குரிய விஷயம். ஆனால் சந்தேகத்துக்கிடமின்றி அவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அதனால் உற்பத்தியாகும் வேறொரு இயேசுவையே பிரசங்கிக்கிறார்கள், வேறொரு இயேசுவையே ஆதரிக்கிறார்கள். ஆனபடியால் வேறொரு இயேசுவின் அன்பையே அவர்கள் உபதேசிக்கிறார்கள். இதன் நிமித்தம் வேறொரு ஆவி அவர்களை முற்று முழுதுமாக ஆளுகின்றது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 11:4 தெளிவாக சொல்லியிருக்கிறார், அது வேறொரு சுவிசேஷம், அது வேறொரு ஆவி, அது வேறொரு கிறிஸ்து என்று சொல்லியிருக்கிறார். அப்போ வேறொரு கிறிஸ்துவனுடைய அன்பையே அநேகமான போதகர்கள் உபதேசிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கு பரிசுத்த ஆவி இல்லை, ஆவிக்குரிய வேசித்தனத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறபடியால் அங்கு வேறொரு ஆவியே பிரசன்னமாக இருக்கு. அநேகமான சபைகளில் வேறொரு ஆவியே பிரசன்னமாக இருக்கு என்பதைத்தான் வெளி 3:20 தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. ஆண்டவர் வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறார். அவர் சபையில் இல்லை, சபையை விட்டு வெளியாலே அவர் போய் வாசலில் நின்று
தனக்கு இருதயத்தை கொடுக்க விருப்பமாக இருக்கிறவனை அழைக்கிறார் என்று சொல்லி வெளி 3:20 சொல்லப்பட்டிருக்கிறதன் மூலம் நாம் இதனை மேலும் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடியால் இந்த மாதிரியான உபதேசங்களில் ஈடுபடுகிற மனுஷர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். கலாத்தியர் 2:8-9 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே அனுமதிக்கப்பட்டு இந்த சாபத்தை இந்த மாதிரியான வேறொரு உபதேசத்தை போதிக்கிற போதகர்கள் மேலே வேறொரு இயேசுவை போதிக்கிற மனுஷர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சாபமிடுகிறார் என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கலாத்தியர் 2:8-9 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல். அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் என்ன சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தோம்? 1 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி 1:23 சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அதே மாதிரி நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அப்போ தெளிவாக சொல்லியிருக்கிறார், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேறு எந்த கிறிஸ்துவை எந்த மனுஷன் கொண்டு பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். சபிக்கப்பட்டவனாக, அதாவது பாதாளத்துக்குள் அவன் தன்னுடைய ஆத்துமாவை ஆவியையும் அங்கு அனுப்பி வேதனைப்படுவானாக என்றது தான் அதனுடைய அர்த்தம். நித்திய வேதனையை அவன் பெற்றுக்கொள்வானாக என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சபிக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக 1 கொரிந்தியர் 2:23 என்ன சொல்லுகிறார்? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னது மட்டுமல்ல, அதனை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். அதனை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருப்பதை நாம் மிகவும் அவதானமாக கவனிக்க வேண்டும். அப்போ அவர் மேன்மை பாராட்டுகிறது எதை பற்றி? கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன், வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டுவது இல்லை என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்னதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசிப்பதை விலக்கி ஒருவன் வேறு எதனிலும் நாட்டம் கொள்வானாயின், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசிப்பதை தவிர்த்து ஒருவன் வேறு எதனிலும் நாட்டம் கொள்ளுவானாய் இருந்தால் அவன் மாம்சத்துக்குட்பட்டவனாய் இருக்கிறான், ஆவிக்குட்பட்டவன் அல்ல. அவன் மாம்சத்துக்குட்பட்டவனாக இருக்கிறான். ஏனென்றால் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே.
விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று சொல்லி ரோமர் 14:23 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இருக்க தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாயிருந்து வல்லமையாக செயற்படுவதாக இருந்தால் நாம் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்போம் என பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறார். அப்போ ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்க வேணுமா இருந்தால் நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவை நிறைவேற்றியதிலும் நிலைத்து நங்கூரமிட்டு இருக்க வேண்டும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய ஆவி என்று சொல்லும் பொழுது எந்த ஆவி? தேவனுடைய ஆவி என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியை பற்றியே பவுல் அப்போஸ்தலர் இங்கே குறிப்பிடுகிறார். அவரே நித்திய ஆவியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவி திருத்துவத்தின் ஒரு அங்கத்தவராக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய மூவரும் ஒருவராக இருந்தும் வெவ்வேறு தனித்துவமான செயற்பாடுகளையும் குணாதிசயங்களையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்துக்கு மரிக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவத்துக்கு மரித்ததார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவத்துக்காக சிலுவைக்கு சென்று தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தவர். பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்யவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்திற்கு மரிக்கவில்லை. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே மரித்தார். ஆனால் நாம் அறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கிறிஸ்து பிறந்த காலம் தொடக்கம் சிலுவையில் அவர் மரிக்கும் காலம் வரையும் அவருக்கு சகல உதவியையும் அருளினவர் பரிசுத்த ஆவியானவரே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே லூக்கா 4:18-19 சொல்லியிருக்கிறதையும் எபிரேயர் 9:14 சொல்லி இருக்கிறதையும் நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையில் ஆவிய நீர் இப்பொழுது தேவனிடத்தில் ஒப்புக்கொடும் என்று சொல்லி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு கூறினவர் பரிசுத்த ஆவியானவரே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரியான உதவி நமக்கு உண்டு என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேணும். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன உதவி கொடுக்கப்பட்டதோ அதே உதவியை நாம் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விசுவாசித்து ரோமர் 8:11 விசுவாசித்து அதன் மூலமாக தேவையான எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் பெற்ற பொழுது அவனில் பரிசுத்த ஆவியானவரும் வாசம் செய்கிறார் என்ற உண்மையை நாம் மறக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசில கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம், பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியில் வாசம் செய்தாலும் விசுவாசி பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசினாலும் அவன் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. நோ கேரண்டி.
மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியில் வாசம் செய்தாலும் விசுவாசி பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசினாலும் அவன் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அவன் சிலுவையின் செய்தியை பூரணமாக அறியும் வரையும் ரட்சிப்பின் செய்தியையும் பரிசுத்தத்தின் செய்தியையும் அவன் பூரணமாக அறியும் தனையும். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனால நியமிக்கப்பட்ட ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழியே அவன் அறியும் தனையும் அவனுக்கு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை காணல் நீராகவே அமையும் என்பதை அந்த கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள வேண்டும். அவ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் செய்யப்பட்டவுடன் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் என்ற பேச்சுக்கே இடமில்லை, உத்தரவாதம் இல்லை. அப்போ எப்போ அது தரப்படுகிறது, எப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மில் அசைவாடுகிறார் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் ரட்சிப்பின் செய்தியையும் பரிசுத்தத்தின் செய்தியையும் அவன் அறிந்து அவன் தேவனால நியமிக்கப்பட்ட அந்த வழியை அறியின் தனையும் அவனால் நிச்சயமாக நம்ம அதனால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியமாகாது, அறியும் தனையும் சாத்தியமாகாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் சிலுவையில் கிறிஸ்து நிறைவேற்ற கவனம். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆவியினால பரிசுத்த ஆவியினாலே ஒரு கிறிஸ்தவன் நிரப்பப்பட்டவனாய் இருந்தால் அப்படிப்பட்டவன் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதை நிராகரிப்பானாய் இருந்தால் வெகு சீக்கிரமாக அவன் கெட்டு போவான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தா பிறகும் அதை அவன் அறியாமல் விட்டால், அதை அவன் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழியை அவன் அறியாவிட்டால் சீக்கிரத்தில் அவன் கெட்டு போவான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் அதனை நிராகரிக்கிறார்கள். இப்படி இருக்க பவுல் அப்போஸ்தலர் மூலம் சுருக்கமாக பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளிடம், நீங்கள் இப்பொழுது விசுவாசிகளாக இருப்பதனால் நீங்கள் மாம்சத்தில் தங்கி இருக்கவில்லை, அப்படி இருந்தும் எதற்காக மாம்சத்தில் செயற்படுகிறீர்கள்? நீங்கள் விசுவாசிகளாக இருப்பதனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறவும் அவரால் நடத்தப்படவும் பிரத்யேகமான சலுகையை பெற்றிருக்கிறீர்கள் என ரோமர் 8:9 கூறியிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவை நிறைவேற்றியதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் நிலத்திற்கும் பொழுதே மேற்கூறிய சலுகையை நாம் அனுபவிக்க முடியும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்ற சொற்றொடரின் ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக பார்ப்போம். கிறிஸ்துவின் ஆவி என்பது பரிசுத்த ஆவியே ஆகும். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் ரட்சிக்கப்பட்டு அந்த பாவத்தில் இருந்து விடுதலை அடைகிறான். பரிசுத்த ஆவி அவனில் வாசம் செய்யாமல் ரட்சிப்பு நடைபெறுவது சாத்தியம் இல்லை என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக.
இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.